இன்றைய வேதவசனம் ஜனவரி நாள் 26. வேதத்துல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஆபிரகாமுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தைரியமும் ஒரு பெரிய ஆறுதலுமே கிடைச்சிருக்கும். ஆண்டவர் நேரடியா ஆபிரகாம் கிட்ட பேசும்போது, பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கேன், உனக்கு பெரிய பலனா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே கிடைச்சிருக்கும். இதே மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்போம். அன்னைக்கு ஆண்டவர் மோசே இடத்துல நேரடியா பேசினாங்க. மோசே பல சவால்களை சந்தித்தாரு. அதே போலதான் ஆண்டவர் கிதியோனிடம் பேசினாங்க. கிதியோன் அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றாரு. அதே போல உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் அவருடைய வசனத்தின் மூலமா, இல்லைன்னா ஜபிக்கும் போது, இல்லைன்னா சில செய்திகள் மூலமா ஆண்டவர் உங்களோட இடைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நீங்க எவ்வளோ பெரிய பாரமா, எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை அன்றி மற்ற எந்த வார்த்தைகளும் அந்த பாரத்தை நீக்கி போடாது. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை கட்டாயம் அந்த பாரமான இருதயத்தை லகுவாக மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க தெரிவிக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் உங்களோட இடைப்படுவாங்க. எப்படி ஆபிரகாமை தைரியப்படுத்தினாங்களோ அதே போல உங்களையும் தைரியப்படுத்த வல்ல தேவனா இருக்காங்க. Thank you. Have a nice day.